கஷ்டங்கள் வருங்கால் களிப்பாக என்ன இஷ்டமுடன் ஜெபம் என் நேரம் பண்ணு. கஷ்டங்கள் வருங்கால் களிப்பாக என்ன இஷ்டமுடன் ஜெபம் என் நேரம் பண்ணு. நஷ்டங்கள் வந்தாலும் நலம் என்று சொல்லு. நஷ்டங்கள் வந்தாலும் நலம் என்று சொல்லு. துஷ்டனின் சூழ்ச்சியை தூயனால் வெல்லு. துஷ்டனின் சூழ்ச்சியை தூயனால் வெல்லு. நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே. தஞ்சம் இயேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே. தஞ்சம் இயேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கு நான் தனித்தனியாய் வாழ்த்துக்கள் கூறுகிறேன். இன்றைக்கு 139வது சங்கீதத்தில் கர்த்தருடைய மனுஷனாகிய தாவீது தேவனை பற்றிய அறிவுள்ளவராய் இருந்து அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த நல்ல கிருபைகளை நாம் ஒருமுறை நினைவு கூறத்தக்கதாக 5வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கு ஆண்டவரை குறித்து அவர் சொல்லுகிற காரியங்களும் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து அவர் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்திருக்கிற காரியங்களையும் நாம் அறிய முடியும். வேதத்தை வாசித்து பாருங்கள். தாவீது சொல்லுகிற ஒரே வார்த்தையில், நீர் என்னை முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நெருக்கி உம்முடைய கரத்தை என்மேல் வைக்கிறீர் என்று சொன்னார். வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது ஏதோ ஒன்று படித்து கொண்டு போகிறது போல என்பதை விட தேவனுடைய செயலை அப்படியே அபாட்டமாய் அவர் சொல்லுகிறார். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் என்னை நெருக்கி உம்முடைய கரத்தை வைக்கிறீர். இப்படி செய்யும் பொழுது என் பலன் எம்மாத்திரம், நான் எப்படி இவைகளை சகிக்க முடியும்? இந்த அறிவு எனக்கு எட்டாத உயரம், அது எப்படி எனக்கு புரியவில்லை என்று தாவீது சொல்லிக் கொண்டிருக்கிற அந்த சங்கீதத்தின் ஒவ்வொரு பகுதிகளையும் நாம் எண்ணும் பொழுது அப்படி நினைக்கலாம். இன்றைக்கு வேத காரியங்களை அறிந்து கொள்ள விரும்புகிற அல்லது கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கிற விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் முதலாய் இப்படிப்பட்ட ஒரு சம்பவங்களை நினைவு கூற வைக்கும் பொழுது அந்த நினைவு கூறுதலில் அவர்களை விசுவாசத்தில் கொண்டு வருவது மிக கடினம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதற்கு காரணம், இந்த நெருக்கங்கள் உபத்திரவங்கள் என்று வரும் பொழுது அல்லது சோதனைகள் போராட்டங்கள் என்று நம்மில் நாம் அறியும் பொழுது அப்படியே எல்லா விசுவாசமும் பலனற்று போகிற ஒரு நிலைமைக்கு வந்து விடுகிறோம். அது சோதனையோடு கூட தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு போக்கு அவர் உருவாக்குகிறார் என்கிற அந்த காரியத்தை குறித்த ஒரு சிந்தனை நம்முடைய சிந்தையை விட்டு நீங்கி போகிறது. போராட்டம் நமக்கு கண்களுக்கு முன்பு பெரிதாய் தெரிகிறது. உபத்திரவம் நம் கண்களுக்கு முன்பு பெரிதாய் தெரிகிறது. அதை தான் நாம் கவனிக்கிறோமே தவிர அவைகளுக்கு நம்மை விடுவிக்க வல்லமையுள்ள ஒருவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து விடுகிறோம். நெருக்கத்தை பெரிதாய் எண்ணுகிறோம். நெருக்கத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவரை மறந்து விடுகிறோம். உபத்திரவத்தை பெரிதாய் எண்ணுகிறோம். உபத்திரவத்தின் நடுவே நம்மை தூக்கி எடுக்க பலனுள்ளவரை மறந்து விடுகிறோம். பாதுகாக்கிற ஒருவர் இருக்கிறார் என்பதையே மறந்து பாதுகாப்பற்றவனாக எண்ணித்தான் நாம் புலம்புகிறோம். இவைகளை எல்லாம் ஒரு நிமிஷம் நாம் நம்முடைய நினைவிற்கு கொண்டு வருவோமானால் தாவீதுடைய அனுபவங்கள் வித்தியாசமானது. அங்கு அவர் அறிந்திருக்கிற காரியத்தை எண்ணி பாருங்கள். 2, 3, 4, 6 இந்த வசனங்களை எல்லாம் கொஞ்சம் உங்களுடைய நினைவிற்கு அப்படியே கொண்டு வாருங்கள். அங்கு எழுதியிருக்கிற வார்த்தைகளில் என்னுடைய நினைவுகளை நீர் அறிந்திருக்கிறீர் என்று முதல் ஆண்டவரை குறித்து சொல்லுகிறார். என் நினைவுகளை நீர் அறிந்திருக்கிறீர் 1. 2வது அவர் சொல்லுவது 3வது வசனத்தில், என் வழிகளை நீர் அறிந்திருக்கிறீர் என்கிறார். இப்ப என் நினைவு உமக்கு தெரிகிறது, என் வழிகளும் உமக்கு தெரிகிறது என்று அவர் வாய் திறந்து அறிக்கையும் செய்து விடுகிறார். 4வது வசனத்தை வாசித்து பாருங்கள். என் வாயில் சொல் பிரவாதத்திற்கு முன்னே அதை நீர் அறிந்து கொண்டிருக்கிறீர், அதையும் அவர் சொல்லிவிடுகிறார். அப்ப தேவனை அறிந்திருக்கிற அறிவில் தாவீது எவ்வளவு வளர்ந்திருக்கிறார் என்று முதல் அந்த நினைவை நம்முடைய உள்ளத்திற்குள் கொண்டு வாருங்கள். ஆனால் இப்படிப்பட்ட காரியங்களை அவர் அறிந்திருந்தும், தேவன் அறிந்திருந்தும், அடுத்து தாவீது சொல்வது, எப்புறத்திலும் நெருக்கி உம்முடைய கரத்தை என் மேல் வைக்கிறேன். என் நினைவு உமக்கு தெரியும், என் வழி உமக்கு தெரியும், என் வாயில் சொல் பிரமாதத்திற்கு முன்னே நீர் அறிகிறீர். இத்தனை என்னை குறித்து நீர் அறிந்திருந்தும் என்னை நெருக்கித்தானே உம்முடைய கரத்தை வைக்கிறீர். ஏன் என்னை நெருக்கி உம்முடைய கரத்தை வைக்கிறீர்? எந்த அறிவு எனக்கு எட்டாத உயரம் என்று சொல்லி அவர் அதையும் சொல்லிவிடுகிறார்.
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தை வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், கர்த்தருடைய பிள்ளைகளாய் நிற்கிறோம், கர்த்தருடைய சமூகத்தை நாடுகிறோம், கர்த்தரோடு கூட இணைந்திருக்கிறோம் என்று நம்முடைய உள்ளத்திற்குள் பலவிதமான எண்ணங்களை நாம் கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆலயத்திற்கு போகிறோம், ஆலயத்திலே பங்கு கொள்ளுகிறோம், ஆலயத்திலே முதன்மையாய் நிற்கிறோம், ஆலய காரியங்களில் பங்கு கொள்கிறோம். இவைகள் எல்லாம் நம்முடைய உள்ளத்திற்குள் தோன்றிக் கொண்டிருக்கிற ஒரு காரியம். ஆனால் இந்த தோன்றுதலின் நிலைமையை நாம் எண்ணி பார்க்கும் பொழுது, நெருக்கம் வந்து உபத்திரமம் வரும் பொழுது அப்படியே எல்லாவற்றிற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறோம். தேவனை அறிந்திருக்கிறோம், தேவனை அறிந்திருக்கிறோம், தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். ஒரே ஒரு சாதாரண காரியங்கள் வரும் பொழுது அப்படியே தளர்ந்து போகிறோம். ஏன் ஆண்டவர் எனக்கு செய்தார்? இது செய்வதற்கு அவர் காரணம் என்ன? அந்த வாக்குத்தத்தம் அப்படி இருக்கிறது, இந்த வார்த்தை இப்படி இருக்கிறது, இந்த காரியங்கள் இப்படி இருக்கிறது. என்னை அவருக்கு தெரியாதா? நான் எவ்வளவாய் அவரை புரிந்திருக்கிறேன் என்று அவருக்கு தெரியாதா? நான் இரவெல்லாம் ஜெபிக்கிறேன், பகலெல்லாம் ஜெபிக்கிறேன், நான் உபவாசிக்கிறேன், நான் எவ்வளவு காரியங்களை சொல்கிறேன், எனக்கு தரிசனம் வருகிறது, எனக்கு சொப்பனம் வருகிறது என்று கூட சிலர் தங்களை குறித்து சொல்லி இந்த காரியங்களை வெளிப்படுத்துகிற அனுபவங்கள் உண்டு. வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, ஒன்று, என்னை நெருக்குகிறேன், அதற்கு பின்பு தான் உம்முடைய கரத்தை வைக்கிறேன். ஏன் தேவன் அப்படி செய்கிறார்? உண்மையாக என் உள்ளத்தில் உள்ளதை நான் அறியும்படி அவர் இந்த காரியத்தில் முதன்மையானவராய் நிற்கிறார். நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள். உபாகமும் 8ஆம் அதிகாரத்தில் நேர்த்தியான அந்த வேத பாகங்கள் உண்டு. என் உள்ளத்தில் உள்ளதை நான் அறியும்படி அவர் என்னை இப்படி செய்கிறார். அதே அதிகாரம் 15வது வசனத்தில் வாசித்து பாருங்கள். என் பின் நாட்களில் எனக்கு நன்மை உண்டாகும்படி எனக்கு இதை செய்கிறார். என் பின் நாட்களில் நான் வழி விலகாமல், என் பின் நாட்களில் நான் உறுதியாய் நிற்பதற்காக, என் பின் நாட்களில் என் விசுவாசத்தில் நான் ஊன்ற கட்டப்படுவதற்காக அவர் அதை செய்கிறார். இவைகள் வார்த்தைகள் எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறது. இப்போ என் நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார் என்று எழுதியிருக்கிறார். உண்மையாய் என் நினைவுகள் அவருக்கு தெரியும். எந்த இடத்தில், எந்த நிலையில், எப்படிப்பட்ட விசுவாசத்தோடு நான் அறிக்கை செய்வேன் என்பது தெரியும். பல நாட்களுக்கு முன்பு வாசித்த ஒரு பகுதி என் நினைவிற்கு வருகிறது. ஒரு அருமையான மகளை ஆண்டவரை மறுதலிக்க சொல்லி வற்புறுத்தினார்கள். அவள் மறுதலிக்கவில்லை. எல்லா ஊர் ஜனங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு நிறுத்தி கீழே கட்டைகளை அடுக்கி அந்த மகளை ஒரு நிறுத்தி வைத்திருக்கிற அந்த கொடி கம்பத்திலே அவளை கட்டி வைத்து தீ கொளுத்து விட்டார்கள் என்று அவள் எரிந்து தாங்க முடியாமல் வேதனையோடு நிற்கும் பொழுது, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு செத்து போனாள் என்று நான் வாசித்திருக்கிறேன். இந்த வேதபாகத்தில் என் நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். அவர் அறிந்திருந்து என்னை நெருக்குகிறார். என்னை நெருக்குவது என் நினைவுகளில் நான் அறிந்து கொள்வதற்கு ஒன்று. மற்றொன்று, என் நினைவுகளின் நிமித்தமாக அவர் என்னை நொறுக்கவில்லை. நான் உறுதியாய் நிற்பேன் என்கிற நம்பிக்கையில், அந்த வார்த்தை நம்முடைய உள்ளத்திற்குள் எப்பொழுதும் இருக்க வேண்டும். நான் உறுதியாக இருக்கிறேன் என்கிற நம்பிக்கையில் அவர் அதை செய்கிறார். ஆதி பரிசுத்தவான்களை எண்ணி பாருங்கள். எல்லா பரிசுத்தவான்களையும் எண்ணி பாருங்கள். ஒருவர் குறிப்பிட்டு சொல்லி நான் நேரத்தை கடத்தவில்லை. எல்லா பரிசுத்தவான்களையும் எண்ணி பாருங்கள். அந்தந்த பரிசுத்தவான்கள் அந்தந்த விதத்தில் அவர்கள் கர்த்தரை தேடுகிறவர்களாக, கர்த்தரை நம்புகிறவர்களாக, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவர்களாக காணப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் வாழ்க்கையிலும் அவர்கள் நினைவுகளை அறிவார், அவர்கள் விசுவாசத்தை அறிவார், அவர்கள் காரியங்களை அறிந்திருந்தோம். தான் பயன்படுத்துகிற பாத்திரமாய் அவர் பயன்படுத்தி அப்படி அதை செய்தார். தான் ஏதோ விஷயத்தில் அவனை பயன்படுத்துகிறார், என்னை நெருக்குகிறார். நான் அவரை தெரிந்திருக்கிறேன், என் நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். ஆனால் என்னை நெருக்குகிறார். அதனுடைய முழுமையான அர்த்தம் நான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், கர்த்தரை நம்பி ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன். நான் நம்பி இருக்கிறேன், என்னை நெருக்குகிறார். அதனுடைய அர்த்தம் என்னை அவர் பயன்படுத்துகிறார் என்று நான் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நெருக்கம் அவரை விட்டு என்னை பிரித்து விடக்கூடாது. இன்னும் நான் நெருங்கி அவரோடு நிற்கும் பொழுது என்னை ஏதோ ஒரு விதத்தில் பயன்படுத்த விரும்பி அவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இதனால் அவர் ஏதோ ஒரு காரியத்தை செய்யவும் தீர்மானித்திருக்கிறார். நீங்கள் வாசித்து பாருங்கள். என் வழிகளை நீர் அறிவீர் என்று சொன்னார் தாவீது. நான் என்ன காரியமாய் நடக்கிறேன், என்ன காரியமாய் போகிறேன், எங்கு என்னுடைய வழிகள் என்று சொல்வது நான் நடக்கிற பாதை என்பதை விட இன்னொன்று என்னுடைய தீர்மானங்கள். என்னுடைய தீர்மானத்தில் நான் என்ன முடிவெடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் விசுவாசத்தில். என்னுடைய தீர்மானத்தில் நான் என்ன முடிவெடுத்து இந்த விசுவாசத்தை கைப்பிடித்திருக்கிறேன், அதை அவர் அறிந்திருக்கிறார். இப்படி அறிந்தவர் திரும்ப திரும்ப என்னை நெருக்கி தமது கரத்தை வைக்க விரும்புவாரானால், அதுவும் எப்புறத்திலும் என்னை நெருக்கி எப்புறத்திலும் என்னை நெருக்கி தமது கரத்தை வைப்பாரானால், அதனுடைய முடிவு
என்னை பயன்படுத்துகிறார். நான் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு பெரிய காரியம், விசுவாசிகளாய கர்த்தருடைய பிள்ளைகள் தங்கள் உள்ளத்திலே ஆழமாய் பதிய வைக்க வேண்டிய ஒரு கிரியை, என்னை பயன்படுத்துகிறார். நான் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆகவே இன்னும் நான் நெருங்கி அவரோடு பழகும்படியாக, அவர் கரத்தை வைக்கும் வரைக்கும், அவர் மகிமையின் கரத்தை வைக்கும் வரைக்கும், பலமுள்ள கரத்தை வைக்கும் வரைக்கும், ஆசீர்வாத கரத்தை வைக்கும் வரைக்கும், மறுபடியும் என்னை உயர்த்துகிற கரத்தை வைக்கும் வரைக்கும் நான் இன்னும் அவருடைய பாதத்தில் காத்திருக்க வேண்டியவனாக இருக்கிறேன். எத்தனை நஷ்டங்களானாலும், எத்தனை நெருக்கங்களானாலும், எத்தனை போராட்டங்களானாலும், எத்தனை பலவீனங்களானாலும் இன்னும் நான் நிற்பது நல்லது. பக்கத்தில் இருக்கிற சத்துரு சொல்லுவான், மத்தவன் பாரு, அப்படி உனக்கு இந்த காரியமா? நீ ஆண்டவர் உயிரோடு இருக்கிறாரா? அவர் உன்னை நேசிக்கிறாரா? பரியாசத்துக்கு தான் உன்னை விட்டுருக்கார். இதுவரைக்கும் உனக்கு என்ன செய்தார்? சத்துரு கேட்பான். என்னை பார்க்கிற மனிதன் சொல்லுவான், என்னடா நீ இப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிற, இப்படியெல்லாம் வாழணுமா? ஒரே ஒரு முறை வந்து எங்ககிட்ட வேண்டுதல் வச்சுப்பார், என்னென்ன காரியம் நடக்குதுன்னு பார். இதையெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறது சத்துருவின் கிரியைகளாக இருப்பதால் தேவ ஜனங்கள் கொஞ்சமும் பின்வாங்காமல் உறுதியாய் நிற்க கடனாளிகளாய் நிற்கிறோம். இன்னும் அந்த வேதத்தில் வாசித்து பாருங்கள், 4வது வசனத்தில், என் வாயில் சொல் பிறவாததற்கு முன்னமே நீர் அறிந்திருக்கிறீர். நான் உம்மை அறிக்கையிடுவேனா இல்லையா? உம்மை மறுதளிப்பேனா மறுதளிக்க மாட்டேனா? உம்மை குறித்து மறுபடியும் நான் சாட்சியாய் நிற்பேனா சாட்சி சொல்லுவேனா சொல்ல மாட்டேனோ? இந்த காரியங்களை எல்லாம் அவர் அறிந்தும் என்னை நெருக்குகிறார். நான் நெருக்கப்படுகிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதர சகோதரி. அதிக நேரமாய் நாம் இந்த காரியங்களை குறித்து பேசுவதற்கு முடியாமல் போனாலும் உங்கள் சிந்தனைக்கும் ஆவியானவரின் கிரியைகளுக்கும் விட்டு கொடுக்கிறதான வார்த்தைகளை கவனியுங்கள். இந்த அறிவு எட்டாத உயரம் என்றார் தாவீது. இந்த அறிவு எனக்கு எட்டாத உயரம் என்றார். ஆனால் ஒரு காரியத்தை திட்டமாய் நம்மால் அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் 15வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நேர்த்தியான வேத வசனங்கள் தேவன் நமக்கு கொடுத்தார். அந்த வேத வசனத்தில் எழுதியிருக்கிற காரியத்தை உற்று கவனியுங்கள். 15, 16 2 வசனங்களையும் எடுத்து பாருங்கள். 15ஆம் அதிகாரத்தில், நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அதற்கு பின்பு உங்களை நான் சிநேகிதனே என்று சொல்லுகிறேன். எஜமான் செய்வது எல்லாவற்றையும் அறிகிற ஒரு மனிதன் சிநேகிதன். இப்படி சொல்லுகிற வார்த்தைகளோடு கூட உங்களையும் என்னையும் கவனிக்கிறவராய் நிற்கிறார். அவர் என்னை நெருக்குவதற்கு, நமக்குள்ள உபத்திரவங்கள் போராட்டங்களை அதிகமாக்குவதற்கு அவர் அப்படி அல்ல. அப்படி செய்கிற காரியங்கள் அல்ல, என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அது ஒன்று மாத்திரமே நாம் திட்டமாய் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் அவருக்கு பயன்படுகிற கருவியாய் மாறி இருக்கிறேன். ஆகவே தமது கரத்தை என்மேல் வைப்பதற்காக அவர் காத்திருக்கிறார். கரம் வைக்கப்படுவதற்கு முன்பு நான், என் வார்த்தை, என் நினைவு, என் வழி எல்லாவற்றையும் அவர் நெருக்குகிறார். எல்லாவற்றையும் அவர் தமது நாமத்தின் மகிமைக்காக கொண்டு வர விரும்புகிறார். இந்த நிலையை நான் மறக்கவே கூடாது. வேதத்தில் எழுதியிருக்கிறது. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்கள். தெய்வ பயம் என்கிற அந்த அனுபவம் நமக்குள் நிற்கத்தக்கதாக தமக்கு பயந்திருக்கிறவர்களை சோதனையில் நின்று ரட்சிக்கவும் அறிந்திருக்கிறார். என்னை எப்பக்கமும் நெருக்கி தமது கரத்தை என் மேல் வைக்கிறதற்கு முன்பு என்னை எப்பக்கத்திலும் நெருக்கி உடைத்து என்னை பலவீனப்படுத்தி என்னை சங்கடப்படுத்தி நீங்கள் என்ன வேண்டுமானும் வைத்துக் கொள்ளுங்கள், அப்படியெல்லாம் செய்கிறார் என்று சொல்லுவதற்கு முன்னதாக நமக்கு வேண்டிய ஒரு ஆவிக்குரிய நல்ல அறிவு, கர்த்தர் தமக்கு பயந்தவர்களை சோதனை நின்று விடுவிக்க அறிந்திருக்கிறார். அந்த அனுபவம் நமக்கு தேவை. எத்தனை போராட்டங்கள், எத்தனை பலவீனங்கள், எத்தனை சங்கடங்கள், எத்தனை விதமான பிரச்சனைகள் நம் தலைக்கு மேல் சம்பவித்தாலும், நம்மை சூழ்ந்து தாக்குகிறதானாலும், நம்மோடு போராடுகிற போராட்டமே ஆனாலும், என்னோடு இந்த விசுவாச வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையை பயப்பட வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். நெருக்குகிற தேவன் தப்புவிக்கவும் அறிந்திருக்கிறார். அந்த அறிவு எட்டாத உயரம் என்றார். என்னை நெருக்குகிறவர் என்னை தப்புவிக்கவும் அறிந்திருக்கிறார். என்னை வேதனைப்படுத்துகிறவர் எனக்கு சமாதானம் கொடுக்க அறிந்திருக்கிறார். என்னை துக்கப்படுத்துகிறவர் என்னை மறுபடியும் மகிமைப்படவும் அறிந்திருக்கிறார். என்னோடு கூட எல்லா சங்கடத்தையும் எனக்கு கொடுத்து வருகிறார் என்று வைத்தாலும் அவைகளுக்கு அடுத்த நிமிஷமே தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்கி கொண்டிருக்கிறார். இந்த நிலை என் இருதயத்தை விட்டு
நீங்கக்கூடாது. என்ன போராட்டம் வந்தாலும், எத்தனை விதமான இழப்புகள் வந்தாலும், எத்தனை விதமான சங்கடம் வந்தாலும், நீங்கள் ஒரு நிமிஷம் அப்படியே மனதிற்குள் எண்ணி பாருங்கள். சுனாமியில் இழந்து போன எத்தனை பேர், தாய் இல்லை, தகப்பன் இல்லை, கண் எதிரே தன் மனைவி, தன் பிள்ளைகளை இழந்து போய் தனித்து வந்தவர்கள் எத்தனை பேர். அவர்களும் தங்களுடைய வாழ்க்கை நடத்தி கொண்டு தானே இருக்கிறார்கள். ஒன்றுமே இல்லாத தகப்பன், தாய் தகப்பனை இழந்த அனாதி பிள்ளைகளாய் வெளியே வந்தவர்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருப்பதாக எத்தனை செய்திகள், எத்தனை இழப்புகள். சாதாரணமானவைகள் நடக்கும் பொழுதே இவர்கள் எல்லாரும் தங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி வாழ வைக்கத்தக்கதான ஒரு கிருபை வெளிப்பட்டு கொண்டிருக்குமானால், அவரே தெய்வம் என்று நம்பியிருந்து அவருக்கு முன்பாக நம்மை அர்ப்பணித்து கொடுத்த பின்பு நம்ம எவ்வளவு கவனம் உள்ளவராயிருப்பார், நம்ம எவ்வளவாய் உற்று பார்க்கிறவராயிருப்பார். இந்த அறிவு எட்டாததாயிருப்பதால், எட்டாத இந்த மேன்மையை ஆண்டவரே எனக்கு நீர் விளங்க பண்ணி என்னை நடத்தும் என்கிற ஜெப ஆவியோடு கூட நாம் நிற்போமானால், அந்த மகிமை இரவு பகலாய் நம்மை சூழ்ந்து கொள்ளலாம். அந்த மகிமைக்கு முன்பாக நாம் என்றென்றைக்கும் தைரியசாலிகளாய் நிற்கலாம். ஆம், மறுபடியும் நினைவு கொள்ளுங்கள், நினைவுகளை அறிந்தவர், வாயில் சொல் பிறவாததற்கு முன்னமே அறிந்தவர், என் வழிகளை அறிந்தவர், என்னை சோதனையிலிருந்து தப்புவிக்கவும் அறிந்தவர். ஒரு நாளும் கைவிடவும் மாட்டார், விட்டு விலகவும் மாட்டார். அந்த நம்பிக்கையோடு கூட கண்களை மூடி அவர் கரத்தில் நாம் நம்மை அர்ப்பணிக்கலாம். நல்ல பிதாவே, திரும்பவுடைய முகத்தை பார்க்க தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். கர்த்தருடைய தாசனாகிய தாவீதின் அந்த அனுபவங்களை நாங்கள் பார்த்தோம். நீரனை அறிந்திருக்கிறீர் என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு மேல் அவர் எத்தனை விதமான காரியங்களை உம்மை குறித்து தன்னுடைய நிலையில் நீர் எவ்வளவாய் கவனமாய் இருக்கிறீர் என்று சொன்னார். சொல்லி முடித்த பின்புதான் என்னை நெருக்குகிறீர் என்று அழுகிறார், என்னை நெருக்குகிறீர் என்று அழுகிறார். ஆனாலும் உம்முடைய கரத்தை வைக்கிறீர் என்று அடுத்த நிமிஷமே அவருடைய சந்தோஷம் அளவில்லாததாய் மாறுகிறது. இந்த அனுபவம் இன்றைக்கு என்னோடு கூட உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளின் வாழ்வில் காணப்படட்டும். யாரெல்லாம் தாவீதைப் போல என்னை நெருக்குகிறீரே, நான் நெருக்கப்படுகிறேனே, இந்த நெருக்கம் என்னால் தாங்க முடியவில்லை, இந்த வேதனை என்னால் தாங்க முடியவில்லை, மாத்திரமல்ல ஆண்டவரே மற்றவர்களுடைய பரியாசம் என்னால் தாங்க முடியவில்லை, மற்றவர்கள் சொல்லுகிற நிந்தையான வார்த்தைகள் என்னால் சகிக்க முடியவில்லை, மற்றவர்கள் கண்களுக்கு நான் அற்பமாகி காணப்படுகிறேன், மற்றவர்கள் கண்களுக்கு நான் ஒன்றுமில்லாத வெறுமையாய் காணப்படுகிறேன். ஒரு காலத்தில் என் வாழ்க்கை வித்தியாசமாக இருந்தது. நாங்கள் தான் பெரியவர்களாக இருந்தோம், நாங்கள் தான் ஊருக்கு பெரியவர்களாக இருந்தோம், நாங்கள் தான் எத்தனையோ பேருக்கு நியாயம் விசாரித்தவர்களாக இருந்தோம், நாங்கள் தான் அநேகருக்கு ஆறுதலாக இருந்தோம். ஆனால் இன்றைக்கு எங்கள் நிலைமை பரிதாபமாய் மாறி இருக்கிறதை பார்க்கிறோம். தனித்த ஒரு நிலைமையை பார்க்கிறோம், ஒன்றுமில்லாத ஒரு நிலைமையை பார்க்கிறோம். தாவீது சொன்னது போல நெருக்கம், நெருக்கம், எப்பக்கமும் நெருக்கம். இந்த நெருக்கத்திற்குள்ளாக என்ன செய்வதென்று தெரியாமல் தடுமாறுகிறேன் என்று யாரெல்லாம் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறார்களோ, எங்கள் தகப்பனே, யாரெல்லாம் இந்த மனவேதனைக்குள் ஆகியிருக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் உற்று பார்ப்பீராக. வேதத்தில் எழுதியிருக்கிறது போல கர்த்தர் அவர்களை சோதனையில் இருந்து காப்பாற்றும்படி விடுவிக்கும்படி அறிந்திருக்கிறீர் என்று சொன்ன அந்த விசுவாசத்தோடு கூட இன்றைக்கு அவர்கள் உம்முடைய பாதத்தை பார்க்கிறார்கள், உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறார்கள். எங்கள் தேவனாய் கர்த்தர் அந்த வேத வசனங்களை உறுதிப்படுத்துவீராக. தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் என்று சொன்ன வசனமும் விசேஷமாக வல்லவராய் இருக்கிறார், சோதனை என்று விடுவிக்கவும் அறிந்திருக்கிறார் என்று சொன்ன அந்த வார்த்தையும் உம்முடைய பிள்ளைகளின் உள்ளத்தில் ஆழத்தில் எழுதுவீராக. எந்த சூழ்நிலைகளிலும் ஆண்டவரை கர்த்தர் பயன்படுத்துகிறார் என்கிற நிலையம், கர்த்தருடைய கரம் தங்கள் மேல் நிச்சயமாய் வைக்கப்படும், இவைகளிலிருந்து எனக்கு ஒரு நிரந்தர விடுதலை உண்டாகும் என்கிற நம்பிக்கையும் உம்முடைய பிள்ளைகளின் உள்ளத்தில் தருவீராக. ஆசீர்வதியும் உம்முடைய கிருபை அவளை சூழ்ந்திருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எப்பக்கமும் நெருக்கி தமது கரத்தை உங்கள் மேல் வைத்து உங்களை ஆசீர்வதிக்கிறவர் நிரந்தரமாய் உங்களை ஆசீர்வதித்து ஆறுதல் படுத்துவாராக. ஆமென்.